சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழ் குறித்து புலம்பிய டெலோ தலைவர். சர்ச்சைகளுக்கு இதுவரை ஊடகங்களுக்கு விளக்கமில்லை. வடக்கில் ராணுவம் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் சந்திரசேகரன். மறுக்கும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர். அனுரவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சரத் பொன்சேகா ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிப்பு. வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாளை முதல் பல பரீட்சை. இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் 5. லொக்கபேட்டியின் 2 உதவியாளர்கள் கைது. தொடரும் விசாரணைகள். ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை விதித்துள்ள கனடா. உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல்களை அடுத்து நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தன் மீதான சர்ச்சைகளை மையப்படுத்தி இதுவரை ஊடகங்களுக்கு பகிரங்க விளக்கம் எதையும் வழங்காத நிலையில் இன்று ஐபிசி தமிழ் மீதான குற்றச்சாட்டை தனது நாடாளுமன்ற உரையில் முன்வைத்துள்ளார். ஐபிசி தமிழ் ஊடகம் தமிழ் மக்கள் சார்பான ஊடக பணியில் ஏற்கனவே பல இன்னல்களை அனுபவித்து ஆண்டு காலம் இதனை தொடர்ந்து வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தனக்குள்ள நாடாளுமன்ற சிறப்புரிமையின் அடிப்படையில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். முன்னதாக இந்த விடயம் தொடர்பாக ஐபிசி தமிழின் செய்தி பிரிவு பலமுறை செல்வம் அடைக்கலநாதனை தொடர்பு கொண்ட போதும் அவர் இந்த அழைப்புகளுக்கு பதில் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமானது. என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் பொய்யான தனித்தனியான துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன். இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. முகநூலிலேயும் இணைய வழியிலேயும் குலைத்துக் கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன். நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆட்டுப்படுத்துங்கள். நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருட்கள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் தொடர்பு பட்டிருப்பதை ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர அதனை மறுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரிடம் நேற்று தினம் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடுகின்றனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு முறையற்ற வகையில் செயற்படும் இராணுவத்தினர் போலீசார் யார்? அவர்களின் சேவை பிரதேசம் தொடர்பான விவரங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு குறிப்பிட்டால் ஆராய்ந்து பார்ப்போம். இவர் குறிப்பிடுவதை போன்று பாதுகாப்பு தரப்பினர் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்படவில்லை. கடந்த காலங்களில் அரசுகள் எடுத்த தவறான தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள்.
அரச நிதி முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டதால் நாடும் மங்குரோந்து நிலையடைந்தது. தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் செயற்படுத்தி வருகின்றது. எதிர்க்கட்சியினர் தான் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு போலியான நிவாரணங்களை வழங்கும் வாக்குறுதிகளை வழங்கவில்லை. மக்களுக்கு சாதகமான முறையில்தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்க வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அதேபோல ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை வரவேற்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்த போது கவலை அடைந்ததாகவும் எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பதே இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும் எனவும் இதனை நாம் மதிக்க வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பாதர் தொடர்பான முதலாவது பல பரீட்சையை தேசிய மக்கள் சக்தி நாளைய தினம் எதிர்கொள்ளவுள்ளது. அனுர அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்வது குறித்து தமது கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இறுதி முடிவு சில நாட்களில் எடுக்கப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இந்த விடயம் கட்சியின் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தமது கருத்தை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை செயற்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்க நாட்டை பொருளாதார ரீதியில் மேலும் நெருக்கடிக்குள்ளாக்குகின்றது என சர்வஜன சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவீர தெரிவித்துள்ளார். 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு எந்தவித திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவும் ஆகவே அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும் என திலித் ஜாவீர தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பேரண்ட பொருளாதாரம் நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமையும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். சமூக கட்டமைப்பில் ஏழ்மை 3%, தொழிலின்மை 2%-ஆலும் உயர்வடைந்துள்ளது. ஆனால் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடையவில்லை. சம்பளமும் அதிகரிக்கப்படவில்லை. வரி வருமானத்தின் ஊடாக 1 டிரில்லியன் ரூபாவை திரட்டியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். இளைஞர்களின் வாகனம் மற்றும் வீடு உட்பட அழகான வாழ்க்கையின் கனவுதான் வரியாக திரட்டப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகள் மீதான வட் வரி நீக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த சர்வதேச நாணய நிதியத்துக்கு அச்சமடைந்து வாக்குறுதிகளை மறந்துவிட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லொக்குப்பட்டியின் 2 உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 26 லட்சம் ரூபாய் பணம், ஒரு தொகை கெரோயின் போதைப் பொருள், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளையும் இதன்போது கைப்பற்றியுள்ளதாக அலத்தகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஊரகஸ்மன் கந்திய மற்றும் இந்துருவ பகுதிகளைச் சேர்ந்த 24 மற்றும் 27 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் ஏசி கேஸ் முறை மூலம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். வங்கி அறிக்கைகள் மற்றும் தொலைபேசி அறிக்கைகளை பெற்று மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. மாலைதீவு கடற்பரப்பில் போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 5 இலங்கையர்களையும் அவர்களின் வழக்கு விசாரணை முடியும் வரை காவலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாலைதீவு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நவம்பர் 7ஆம் தேதி மாலைதீவின் விசேட பொருளாதார வலயத்தில் வைத்து குறித்த போதைப்பொருள் படகு இடைமறிக்கப்பட்டது. விசாரணைகளுக்காக நவம்பர் 9ஆம் தேதி படகும் அதிலிருந்த 5 இலங்கை குழுவினரும் மாலைதீவு காவல்துறை சேவையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் நவம்பர் 10ஆம் தேதி படகில் மேற்கொள்ளப்பட்ட விரைவான சோதனையில் 24 பைகளில் 355.9 கிலோகிராம் சந்தேகத்துக்கிடமான போதைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் 5 இலங்கைகளையும் அவர்களின் வழக்கு விசாரணை முடியும் வரை காவலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாலத்தீவு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதால் போட்டி முடியும் வரை பாகிஸ்தானில் இருக்குமாறு இலங்கை கிரிக்கெட் அணியை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்பு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சூழ்நிலையில் அந்த நாட்டில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டி குறித்து மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளருமான சரத் ஜெயசூர்யாவுடன் பேசிய ஜனாதிபதி போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு தலைவர்களுடன் பாதுகாப்பு செயலாளர் கலந்துரையாடியுள்ளார். மேலும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வீரர்கள் தங்கியிருக்கும் கோட்டர்களுக்கும் பாதுகாப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை எந்தவொரு பணியாளர்களையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இல்லை என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் மாகாண நிர்வாகத்துக்குட்பட்ட வைத்தியசாலையில் நேற்றைய தினம் தாதியர்களின் 24 மணி நேர பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்த நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறிப்பாக தாதிய உத்தியோகத்தர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். தங்களுடைய கடமை சுற்று ஷிஃப்ட் டியூட்டி செய்வதற்கு தங்களுக்கு அதிலே ஒரே வரவு பதிவேட்டிலே பதிவு செய்வது கடினமாக இருக்கும் என்று. ஆனால் இந்த மாகாண பணிப்பாளர் தன்னுடைய சுற்றறிக்கையிலே அவர்கள் இந்த ஷிஃப்ட் டியூட்டி செய்வதற்கு தனியாக வேறு ஒரு பதிவேட்டை பேண முடியும் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த ஒரே ஒரு பதிவேட்டை பேணுமாறு இந்த சுற்றறிக்கை விடுக்கப்பட்டதன் நோக்கம் எந்த ஒரு பணியாளர்களையும் கஷ்டப்படுத்துவதோ அல்லது அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதன் நோக்கம் அல்ல. ஒரே ஒரு நோக்கம், எங்களுடைய பணியாளர்கள் உரிய நேரத்திலே அவர்கள் கடமைக்கு சமூகம் தர வேண்டும். அவர்களுடைய கடமை நேரம், அந்த டியூட்டி ஹவர்ஸ் வரை அவர்கள் அந்த வைத்தியசாலைகளிலே கடமையிலே இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த முடிகின்ற நேரம், கடமை முடியும் நேரம் வரைக்கும் அவர்கள் அங்கே தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். அந்த எங்களுடைய வைத்தியசாலைகள் காலையிலே 8 மணி தொடங்கி 4 மணி வரை தங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். அந்த சேவை பொதுமக்களுக்கு சரியான நேரத்திலே உரிய நேரத்திலே கிடைக்க வேண்டும். அப்போ இந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் உண்மையிலே இந்த சுற்றறிக்கை எங்களுடைய மாகாண பணிப்பாளர்களே விடுக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரே ஒரு நோக்கம், இதன் மூலம் எங்களுடைய வைத்தியசாலைகளின் சேவைகளை ஒரு மேம்படுத்த வேண்டும், சீராக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த சுற்றறிக்கை விடப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு பணியாளர்களையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதோ அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்குவதோ இல்லை என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். ரஷ்யாவுக்கு எதிராக கனடா புதிய தடைகளை விதித்துள்ளதாக கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் அனிதா அறிவித்துள்ளார். நயாகரா பிராந்தியத்தில் நடைபெறும் G7 நாடுகளின் குழுவின் வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டு வரும் ஆளில்லா விமான தாக்குதல் மற்றும் இணைய தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருப்போர் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் அனிதா கூறியுள்ளார். தடைகளை தவிர்க்கும் நோக்கில் ரஷ்யா பயன்படுத்தும் மறைமுக கடற்படையையும் இலக்கு வைத்து தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ரஷ்யா மீண்டும் உக்ரைனின் மின்சார வலையமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் உக்ரைன் வெளிநாட்டு அமைச்சரிடமிருந்து நேரடி விளக்கத்தை கோரவுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழ் குறித்து புலம்பிய டெலோ தலைவர், சர்ச்சைகளுக்கு இதுவரை ஊடகங்களுக்கு விளக்கமில்லை. வடக்கில் ராணுவம் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் சந்திரசேகரன். மறுக்கும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர். அனுரவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சரத் பொன்சேகா ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிப்பு. வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாளை முதல் பல பரீட்சை, இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் 5. லொக்கபேட்டியின் 2 உதவியாளர்கள் கைது, தொடரும் விசாரணைகள். ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை விதித்துள்ள கனடா, உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல்களை அடுத்து நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.